நீ மனசுக்குள்ள சிரிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. தயவு செஞ்சு சிரிச்சிரு. உனக்கு இப்ப என்ன பார்த்தா காமெடியா இருக்குல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாயா, எனக்கும் வருத்தம் தான். எப்படியாவது அந்த 4 ட்ரக்குல வெடி வந்து இறங்குறத நான் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, இனி நான் அடுத்த தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அம்மா, அந்த மில்டனா ஷெல்டனா அவர்கிட்ட சட்டைக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுவும் போச்சு. நீ பணக்கார பொண்ணுமா, இந்த மாதிரி நிறைய தீபாவளி பார்த்திருப்ப. நான் ஏழை மாப்பிள்ள. மனசுக்குள்ள ஒரு பணக்கார தீபாவளிய கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஏய், என்ன மாயா, டென்ஷன் ஆயிட்டியா? சரி சரி, சாரி சாரி. நீ வேணும்னா என்ன திட்டிக்கோ, இல்ல அடிச்சுக்கோ. ஆனா இப்படி முறைச்சு மட்டும் பார்க்காத. இந்தா அடிச்சுக்கோ. டேய் ஜீவா, என்னை எப்படியாவது காப்பாத்துடா, இல்லனா ரொம்ப அசிங்கமாயிடும். ப்ளீஸ் ஜீவா, எனக்காக ஜீவா. ஏய், என்னது இது? எதுக்கு காப்பாத்தணும்? அது எங்க அம்மா ஊர்ல இல்ல. தல தீபாவளிக்கு உன்னை எங்க வீட்ல கூப்பிடலன்னு மாமாக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான். எங்க வீட்டை பத்தி ரொம்ப தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸ் ஜீவா, நீதான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். ஏய், எனக்கு ஒரு அசிங்கம்னா அது உனக்கும் தானே ஜீவா. ப்ளீஸ். சரி சரி, ரொம்ப கெஞ்சாத. உன் கேரக்டருக்கு அது செட்டே ஆகல. இப்ப என்ன, உங்க அம்மா நம்ம தலை தீபாவளியை மறந்துட்டு ட்ரிப்புக்கு போயிட்டாங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது, அதானே? ஆமா. ஓகே, அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஆனா நீ இந்த விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இப்ப நான் போறேன், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா. ஓகேயா? போலாமா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. தீபாவளி வருதுல்ல, மாயாக்கு இது தல தீபாவளி. மாயாவையும் ஜீவாவையும் நம்ம நல்லபடியா கவனிச்சு அனுப்பணுங்க. ஓ, ஆ, தல தீபாவளினா மாமனார் வீட்டுக்கு போகணும்ல? ஆ, ஆமாங்க. அதுதானே முறை. பட் அன்னைக்கு எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் எந்த காரணமும் வேண்டாம். நீங்க எந்த அப்பாயின்மெண்டா இருந்தாலும் கேன்சல் பண்ணிடுங்க. இல்ல மது, அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணவே முடியாது. அப்படி என்ன பெரிய அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ண முடியாத அளவுக்கு? நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் போன்ல பேசிட்டு இருந்தேன்ல, அது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். யாரு? அது அது ஒரு ஆள். ஆமா, கண்டிப்பா ஒரு ஆள் கிட்ட தான் பேசிருக்கணும். தனியாலாம் போன்ல பேச முடியாதுல்ல. ஒரு ஆள் இல்லைங்க, 2 ஆளு. யாருன்னு சொல்லுங்க. அம்மா கிட்டங்க. உங்க அம்மா கிட்டயா? எங்க அம்மா கிட்ட இல்லைங்க, நான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன் அம்மா கிட்ட பேசுனீங்களா? உங்க அம்மாவும் பேசினாங்க, உங்க அப்பாவும் பேசினாரு. என்ன விஷயம்? உங்களுக்கு கால்லாம் பண்ணி பேசியிருக்காங்க? இல்ல, அது எனக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, எனக்கும் இது தல தீபாவளியில. நான் தல தீபாவளிய மாமனார் வீட்டுக்கு போய் தானே கொண்டாடணும். அதான். இப்போ சொல்லுங்க, அந்த அப்பாயின்மெண்ட்டை நான் எப்படிங்க கேன்சல் பண்ண முடியும்? நமக்கும் தலை தீபாவளி, அவங்களுக்கும் தலை தீபாவளி. இப்போ என்ன பண்றது? இதுல என்னங்க குழப்பம்? இங்க பாருங்க, ஜீவா அவன் மாமனார் வீட்டுல தீபாவளி கொண்டாடட்டும், நான் ஏன் மாமனார் வீட்டுல தீபாவளி கொண்டாட போறேன். தட்ஸ் ஆல். ஆனா கௌதம், அது என்ன ஆச்சுங்க? எங்க வீடு கொஞ்சம் சின்னது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா கூப்பிட்டாங்கிறதுக்காக நீங்க கட்டாயமா வரணும்லாம் இல்லை. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ மது, இந்த டைலாக் எல்லாம் நாங்க பேசி முடிச்சிட்டோம். சோ நாம எப்போ போறோம்னு மட்டும் நீங்க பிளான் பண்ணுங்க. ஓகே? அப்புறம் இன்னொரு விஷயம்,
உங்க அம்மா என் ஷர்ட் சைஸ உங்ககிட்ட கேக்குறதா சொன்னாங்க. ஆ நான் சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல, எதுக்கும் ஒரு 2 சைஸ் கம்மி. ஜீவா, அப்பா டேய், பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து பைக்கை துடைக்கிற. அஹ், என்னப்பா சொல்றீங்க? டேய், போதுண்டா உன் ஆக்டிங் எல்லாம். ஆக்டிங்கா? டேய், நான் உன் அப்பாடா. நீ நடிக்கிறது கூடவா எனக்கு தெரியாது? உன் ஆக்டிங்லாம் ஓகே தான், ஆனா இந்த டிராமாவுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் தான் என்னன்னு எனக்கு புரியல. அப்பா, நான் நடிச்சது எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? அந்த அளவுக்கு மோசமாவா இருந்தது? ஆமாண்டா, ரொம்ப மட்டமா இருந்துச்சு. ஷோ. டேய், 10க்கு 2 மார்க் கூட தர முடியாது. அப்ப அம்மாக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? டேய் டேய் டேய், அவ இன்னும் நம்பியார கெட்டவனே நம்பிக்கிட்டு இருக்காடா. அவ எங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க போறா? சரி, இப்ப என்கிட்ட உண்மையை சொல்லு, எதுக்கு இந்த டிராமா? அது வந்துப்பா, மாயாவோட அம்மா ஃபாரின் போயிருக்காங்க. அதனால அவங்க வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு போக முடியல. அது மாயாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான். ஓ, புரியுது. அப்பா, இந்த உண்மை கடுகு அளவு கசஞ்சாலும் உங்க பையன் உயிருக்கு கேரண்டி கிடையாதுப்பா, சொல்லிட்டேன். டேய், நமக்கு உண்மையாடா முக்கியம்? தீபாவளி தான் முக்கியம். யாரு எங்க போனா என்ன? கடைசியா விஷயம் நமக்கு தானே சாதகமா இருக்கு.